மக்கள் தந்த தீர்ப்பு தனிப்பட்ட இந்த கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது. இந்த இந்த 3 அணியில் 2 அணி சேர்ந்தா ஆட்சி அமைக்கலான்றது தான் இப்போ இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தந்த தீர்ப்பு. இந்த தேர்தல் தீர்ப்பு அதுதான் சொல்லுது. 2 சீட்டு இல்லைன்னா நீங்க ஆட்சி அமைக்க முடியாதுன்னு வர சொல்ல அவங்க கேட்கறதுக்கு இணங்கிதான் ஆகும். விஜய் ஆளை கடத்துறதுக்கும் இன்னொரு கட்சியில் இருக்கிறவங்களை எப்படியாவது தனக்கு ஆதரவுக்காக கொண்டு வர்றதுக்கும் முயற்சி பண்ணி ஆட்கள் அனுப்பியிருக்காருன்றது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. இன்னைக்கு எத்தனை வாட்டி ரோடா அலைகிறாரு. நேற்று கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போறாரு, கவர்னரை பார்க்க அத்தனை முறை போறாரு. இன்னைக்கு யாரும் மக்கள் கூட இல்லை. நியாயப்படி பார்த்தா இன்னைக்கு தான் கூடியிருக்கணும். ஒரு முதலமைச்சர் ஆனவர் அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வரணும். ஆக இவ்வளவு நாள் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அவருடைய சினிமா பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு அரசியல்ல எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு உருவாயிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க விஜய் மீது அல்லது விஜய்க்காக மக்கள் போட்ட ஓட்டு அது ஒரு சரியான ஆள் இல்லை. அவர் விஜய் அவருடைய பாப்புலாரிட்டிக்கும் அவருடைய திறமைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் தெரியுது. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆவடி குமார் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். விஜய் அவர்கள் அதிகப்படியான வாக்குகள் பெற்றும் சிஎம் பதவிக்கு ஏன் இவ்வளவு தடைகள்? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? பிஜேபியா இல்ல டிஎம்கே? இல்லை, அதுக்கு பின்னாடி யாரும் இல்லை, அவர் தான் இருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தலில் இன்னைக்கு அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்காரு விஜய்ன்றது உண்மை. ஆனால் இந்த தேர்தலில் 3 அணிகள், சீமான் நிறைய பேர் போட்டிட்டாங்க, வேல்முருகன்லாம் எல்லா கட்சியும். ஆனால் அணிகளாக போட்டிட்டது 3 பேர் தான். ஒன்று ஸ்டாலின் தலைமையில் இருந்த திமுக கூட்டணி, இன்னொன்று எடப்பாடியார் தலைமையில் இருந்த அதிமுக கூட்டணி, இன்னொன்று விஜய் தலைமையில் இருந்த கூட்டணி. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எந்த ஒரு தனிப்பெரும் கூட்டணிக்கும் ஆதரவு தரல. அப்போ 3 கூட்டணியும் அதுல அதிகமான இடங்கள் விஜய் வாங்கியிருக்காரு. அடுத்து ஸ்டாலின், அடுத்து எடப்பாடியார். ஆக 3 கூட்டணி தான் இருக்கு. இப்போ இந்த 3 கூட்டணியில எந்த கூட்டணிக்குமே இந்த 118 மார்ஜின் அளவுக்கு வாய்ப்பு இல்லை, இடம் கிடைக்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மற்ற ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா இன்னொரு கூட்டணியுடைய ஆதரவு இல்லாமல் அமைக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை. ஏதாவது 2 கூட்டணி சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும். அது எந்த கூட்டணி? திமுக அண்ணா திமுக தாவேகா திமுகவான்றது இல்லை. ஆனால் மக்கள் தந்த தீர்ப்பு தனிப்பட்ட இந்த கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது. இந்த 3 அணியில் 2 அணி சேர்ந்தா ஆட்சி அமைக்கலான்றது தான் இப்போ இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தந்த தீர்ப்பு. இந்த தேர்தல் தீர்ப்பு அதுதான் சொல்லுது. இப்போ விஜய் ஆட்சி அமைக்க அதிகமான பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கிற விஜய்க்கு அந்த பொறுப்பு கூடுதலா இருக்கு. அவருக்கு அந்த வாய்ப்பும் பொறுப்பும் கூடுதலா இருக்கு. அவர் என்ன பண்ணிருக்கணும்னா, அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிற கூட்டணிகளோட எனக்கு பெரும்பான்மை இல்லை, நீங்க வெளியே இருந்து ஆதரவு கொடுங்க, நான் நல்லது செய்ய சொல்ல நீங்க ஆதரிங்க, ஏதாவது தவறு செய்ய சொல்ல என்னை எதிருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு அதிகமான இடங்கள் தந்திருக்காங்க, அதனால நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் கேட்கறதுல ஒரு நியாயம் இருந்திருக்கும், கேட்டிருக்கணும். ஆனா அவர் அதை செய்யலன்றது மட்டும் இல்லாம அவர் நான் என்ன ஆட்சி அமைச்சா நான் இந்த கூட்டணிகள்ல இருந்து ஆளை தூக்குவேன்னு சொல்றாரு. அதனுடைய பொருள் அதுதான். அதை செய்யவும் செஞ்சாரு. இப்ப திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸுடைய அந்த கூட்டணியிலிருந்து சொன்ன உடனே அப்போ இது நியாயப்படி ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒரு கட்சி தாவலுக்கு அவர் வழிவகுக்கிறாரு. இப்போ அது நேரடியா தெரிஞ்ச பிறகு அது இவர் என்ன செய்யறாருன்றதை விட கவர்னருக்கு அந்த எண்ணிக்கை வருதா இல்லையான்னு பார்க்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. கவர்னர் இவருக்கு பின்னால இத்தனை பேர் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாதான் அவர் பதவியேற்க அழைக்க முடியும். அதுலயும் இவர் முதல்ல போய் கேட்க சொல்ல என்ன சொல்றாரு, நான் ஆட்சி அமைக்கிற உரிமை கேட்டு இவரே ஒரு இமெயில் அனுப்புறாரு. 2 வாரம் கழிச்சு நான் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லி கேட்கிறாரு. 10ஆம் தேதி 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வருது. 10ஆம் தேதியோட
இந்த சட்டமன்றம் முடிஞ்சிருது, புதிய சட்டமன்றம் உருவாக்க வேண்டியது கவர்னருடைய கடமை அப்படின்னு சொல்லி ஒரு 2 வாரம் எடுத்த உடனே 2 வாரம் டைம் கேட்டார். அப்போ 2 வாரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவரே போய் எனக்கு வந்து காங்கிரஸ் ஆதரவு, என் கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்துருச்சு, அது திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி என்ன ஆதரிக்குது அப்படின்ட்டு ஒரு 5 பேர் ஆதரிக்கிறாங்கன்னு அவரே போய் சொல்றாரு. அப்ப கவர்னர் என்ன சொல்றாரு, நீங்க ஆட்சிக்கு முன்னால ஒரு கூட்டணி அமைச்சீங்க, தேர்தலுக்கு முன்னால அமைச்ச கூட்டணியில தான் எனக்கு பட்டியல்ல இருக்கு. நீங்க புதுசா கூட்டணி சேர்ந்துன்னா அந்த கட்சிகளுடைய ஆதரவு கடிதம் கொடுங்க, அந்த கட்சிகளுடைய முடிவை கொடுங்கன்ற. அப்ப என்ன பண்றாரு, ஒரு அடுத்து போய் காங்கிரஸ் கட்சி 5 பேரை சேர்த்து கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு ஆளுநர், நீங்க ஏற்கனவே 108, இது ஒரு 5 சேர்த்தா 112 தானே ஆகுது. அப்போ 118க்கு யார் ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னா இவர் அதை சொல்லாம இது வரைக்கும் கடத்திட்டு வர்றாரு. இது வரைக்கும் அந்த நம்பர்ஸை அவரால் கொடுக்க முடியல, அதுதான் உண்மை. ஆக இத இத வந்து அவர் ஒரு நியாயமா இருந்தா அவர் அந்த 108 வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்சிருக்க முடியும். என்னன்னா மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு அப்பீல் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் வந்து நான் புதுசா ஆட்சி அமைக்கிறேன், நீங்க எல்லாம் எனக்கு ஆதரவு தாங்கன்னு கேட்டிருந்தா அவங்க அதுல 2 கூட்டணியில யாராவது ஒருத்தர் அவர் ஆதரிச்சிருக்கலாம், அவங்க அமைச்சரவையில் சேர்றதோ இல்லை ஏதோ ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் அந்த கூட்டணி. ஆனா அந்த கூட்டணி தலைமை கிட்ட பேசாம அந்த கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவரை தொடர்ந்து அவங்கள வந்து இவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு திரட்டிக்கிட்டு இருக்காரு. அதனுடைய விளைவு தான் அந்த கட்சிகள் இன்னைக்கு ஒரு அதிமுக என்டிஏ கூட்டணியோட நான் எந்த கட்சியும் சேர்க்க மாட்டேறாரு. ஆனா பாமக கிட்ட பேசுறாரு, பாமக வரும்னு சொல்லி அவங்களே செய்தி பரப்புறாங்க. அதுக்கு பிறகு நேற்றைக்கு அமமுகவுல இருந்து ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்க, அவருடைய ஆதரவு கடிதம் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறாரு, அது ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அவங்க நிரூபிக்கிறாங்க. இப்படி இவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அவர் தான் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி திமுக கூட்டணி வந்து தீய சக்தி, அந்த சக்தியோட எனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அந்த திமுக கூட்டணி இருந்த காங்கிரஸ் வந்து ஆதரவு தந்துருச்சுன்னு சொல்றாரு. அதுல இருக்கிற கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், ஐஎம்எல்ஏ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரிச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு பார்த்தா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதை மறுக்கிறாங்க. இப்படி அவர் தான் ஒரு நம்பகத்தன்மை இல்லாம ஒரு சரியான திட்டமிடலோ அல்லது சரியான அவருக்கு ஆலோசனை சொல்றவங்களோ இல்லாதனால இவர் அடிக்கடி போய் கவர்னரை பார்க்கிறாரு. ஒவ்வொரு நேரமும் ஒரு 118 பேர் என்கிட்ட இருக்காங்க இல்லைன்றதை இது வரைக்கும் சொல்ல. நேற்று 120 பேர் இருக்கிறதா கவர்னர்கிட்ட சொன்னதா செய்தி வந்தது. அதுக்கு பிறகு பார்த்தா அமமுக வந்து இல்லைன்னு சொல்றாங்க, ஐஎம்எல்யூ இல்லைன்னு சொல்றாங்க. இது வந்து அவர் சொல்றத வந்து கவர்னர் எப்படி நம்புவாரு? திருமாவளவன் அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாடுல, மற்ற கேரளா, ஒட்டுமொத்த மீடியாவும் அவர்களை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு 2 சீட்டை வச்சுக்கிட்டு இப்படி பண்றதெல்லாம் ஓவர இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடலாம்ல. இல்ல இல்ல, நீங்க அவரை மட்டுமே குறை சொல்ல முடியாது. இல்ல குறை சொல்ல இல்ல, என்னால முடியல. அதுக்கு அவர் மட்டும் காரணம்ன்றது இல்ல. அவருக்கு ஒரு கூட்டணியில அவர் நல்லா இருந்திருக்கிறாரு. அந்த கூட்டணியில இருந்து இவங்க எடுக்கணும்னு பார்க்க சொல்ல அவருக்கு மனசாட்சி உறுத்தல் இருக்கும். அவருக்கு சில இவ்வளவு நாள் இருந்தவங்களை விட்டு வர்றதுல தயக்கம் இருக்கும். அல்லது இப்போதான் தேர்தல் நடந்து 1 மாதம் 2 மாதம் கூட ஆகல, ஒரு 10 நாளுக்குள்ளேயே அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தா மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க, கூட்டணியில இருக்கிற மற்ற தலைவர்கள் எப்படி நினைப்பாங்கன்ட்டு அவர் நினைச்சுக்கலாம். காங்கிரஸ் மாதிரி ஏதோ அன்னையோட முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து கார்பரேஷன் எலெக்ஷன்ல இருந்து மாநகராட்சி எலெக்ஷன்ல இருந்து மாநில தேர்தல் வரைக்கும், மக்களவை தேர்தல் வரைக்கும் அவங்க கூட்டணியில இவங்க கூட போறோம்னு சொல்லிட்டு அவங்கள கேட்காமையே சொல்லிட்டு போற மனநிலை அவர் இல்லைல்ல. அவரும் இந்த கட்சியோட இணக்கமா இருந்திருக்காரு. அதனால அந்த தலைமையிலிருந்து எப்படி விலகி வர்றதுன்னு அவர் தயங்குறாரு. இப்ப துணை முதல் பதவிலாம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்களே சார், அதெல்லாம் வந்து அது அவங்களுடைய விருப்பம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வர சொல்ல அதை அவங்க பயன்படுத்த நினைக்கிறதுல என்ன தப்பு? ஒவ்வொருத்தரும் அரசியல்வாதி. ஒரு 5 சீட் இருந்தா பரவாயில்ல சார், ஒரு 2 சீட்டுக்காக துணை முதல். ஆமா, அப்ப ஏன் அவங்கள போய் கேக்குறீங்க? அந்த 2 சீட்டு இல்லைன்னா நீங்க ஆட்சி அமைக்க முடியாதுன்னு வர சொல்ல அவங்க கேட்கறதுக்கு இணங்கிதானே ஆகணும். அதோட பாத்தீங்கன்னா அந்த திருச்சி தொகுதியும் கேட்கறதா சொல்றாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு தொகுதி கொடுங்க அப்படின்னு. அதுதான், அது எல்லாமே அவர் டிமாண்ட் பண்றாருன்றதை விட இவருக்கு வந்து ஆட்சி உரிமையே இல்லைன்னா போயிடும்ல. அப்போ இவர் விட்டு கொடுத்த அவர் அதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் கேட்கிறாரு. அதுல என்ன, ரெண்டுமே
எப்போ மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அல்லது மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக ஒரு கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு விஜய் முடிவு எடுத்தாரோ, அப்போ அவங்க கேட்கிற பேரத்துக்கு இவர் கட்டுப்பட்டு தான் ஆகணும். இவர் வந்து ஒரு நேர்மையா இருந்தா ஒண்ணு அதிமுக தலைமையில கேட்டிருக்கணும், அல்லது திமுக தலைமையை கேட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, அல்லது ஆட்சியில எங்களோட பங்கு சேருங்க அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்கணும். எனக்கு வந்து மக்கள் அதிகப்படியான இடங்களை தந்திருக்காங்க. ஆனா முழுமையான எங்களுக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு மக்கள் ஆதரவு இல்லை அப்படின்றத அவர் உணர்ந்து அதை செஞ்சிருக்கணும். அதனால இதுல ஒரு தவறான பாதையில போகணும்னு முடிவெடுத்த பிறகு தவறான சில செயல்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இப்ப டிடிவி தினகரன் விஷயத்துல என்னதான் சார் நடக்குது? நேத்து நைட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. இப்ப காலைல ஒரு நிறைய ஆதாரங்கள்லாம் வெளியிடுறாரு. வீடியோ வருது, காமராஜர் அவர்களோட வீடியோலாம். அந்த விஷயத்துல என்னதான் நடந்துச்சு? அந்த விஷயத்துல என்ன நடக்குதுன்னு கவர்னரை தான் விசாரிச்சு சொல்லணும். ரெண்டாவது ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது. விஜய் வந்து ஆளை கடத்துறதுக்கும் இன்னொரு கட்சியில இருக்கிறவங்களை வந்து எப்படியாவது தனக்கு ஆதரவுக்காக கொண்டு வர்றதுக்கும் முயற்சி பண்ணி ஆட்கள் அனுப்பியிருக்காருன்றது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. அதுல நிச்சயமா அதுல யார் சொல்றது உண்மைன்றதை விட அவங்க உடனடியா ஆளுநர்கிட்ட பார்த்து சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்க சொல்ல விஜய் வந்து எப்படியாவது 118 பேரை திரட்டுறதுக்கு எல்லா வகையிலும் நீங்க அமமுகவை பத்தி நம்ம அவ்வளவு சொல்றீங்க. இன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ன சொன்னாங்க? அவங்க பேரை எழுதி கவர்னர்கிட்ட கொடுத்து கவர்னர் ஏமாத்த தானே பார்த்தாரு. அப்போ ஒரு நேர்மையற்ற செயலை செய்யும் போது அமமுகவினுடைய கூட்டணி அதிமுக கூட்டணி, அதிமுக என்டிஏ கூட்டணி, என்டிஏல இருக்கவங்க கிட்ட நான் யாருகிட்டையும் ஆதரவு கேட்க மாட்டேன்னு சொன்னது விஜய் தானே. அப்புறம் எப்படி அவங்க ஒரு ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லி போய் கவர்னர் கிட்ட கொடுக்குறாரு ஒரு ஆளை? இப்போ எல்லாமே அவருக்கு ஒரே நோக்கம் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும். அதுக்குன்னு சட்ட விதிமுறைகள் மரபுகள் இருக்கு. அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய கடந்த கால செயல்கள் இருக்கு. இதையெல்லாம் வந்து புரிஞ்சிக்காம நம்ம நினைச்சா எது ஒன்னா செஞ்சிடலாம், எல்லாரும் நமக்கு கட்டுப்படணுன்ற ஒரு ஆணவ போக்குல செஞ்சாருன்னா அது எப்படி சரியா இருக்கும்? இப்ப விஜய் அவர்களுக்கு வர எதிர்ப்பு ஏன் இவ்வளவு ஒரு எதிர்ப்பா இருக்கு? விஜய் அவர்களுக்கு விஜய் யாருக்கும் எதிர்பார்க்கல. விஜய் தான் எல்லாருக்கும் எதிர்பார்க்காரு. அரசியல் சட்டத்துக்கும் எதிர்பார்க்கிறாரு, கவர்னருக்கும் எதிர்பார்க்காரு, மரபுகளுக்கும் எதிர்பார்க்காரு. இன்னும் சொல்ல போனா அதுக்கு ஒரே காரணம் அவர் வந்து மக்கள் கிட்ட இணக்கமா இருக்கிறாருன்றது மட்டும்தான். இன்னைக்கு பல ஊர்ல யார் வேட்பாளர்னு தெரியாது, யாரும் போய் ஓட்டும் கேட்கல. ஆனா விஜய் என்ற ஒரு தனிப்பட்ட மனிதருக்காக ஓட்டு கிடைச்சிருக்கு. அது வந்து யாரும் மாற்றே சொல்ல முடியாது. விஜய் அவர் வந்தா செஞ்சிருவாரு, அவர் சொன்னதெல்லாம் செஞ்சிருவாரு, பஸ் எல்லாம் ஃப்ரீயா விட்டுருவாரு, எல்லாமே அவர் சொன்னதெல்லாம் நடந்துரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட வாக்களிச்சிருக்காங்க. அது ஒன்றை தவிர அவருக்கு கட்சி கட்டமைப்போ அல்லது அவருக்காக வந்து எடுத்து செய்யறதுக்கு இப்போ அவர் கூட இருக்கிற ஆளுங்க கூட வந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதுல கூட பெரிய பங்காற்றல அல்ல திறமைசாலிகள் இல்லைன்றதுதான் இந்த சம்பவம் நடந்தது. இன்னைக்கு இது வரைக்கும் 3 முறை போய் கவர்னரை பார்த்திருக்காரு. என்ன நடந்தது? ஒரு முறை ஒழுங்கா எல்லாத்தையும் போட்டு தயார் பண்ணிட்டு போயிருந்தா ஒரே நேரத்துல முடிஞ்சிருக்கும். அது இப்ப கவர்னர் நேரத்தையும் வீணாக்கிட்டு இவரும் இன்னைக்கு இத்தனை வாட்டி போறாரு. இப்போ இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? அது கரூர் சம்பவத்துல அவங்க இறந்தப்போ அவங்க குடும்பத்துக்கு போனா மக்கள் சேர்ந்துருவாங்க, இதுல அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினா அங்க வந்தா மக்கள் சேர்ந்துருவாங்க, இங்க வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு பேசின விஜய் இன்னைக்கு எத்தனை வாட்டி ரோடா அலையிறாரு. நேற்று கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போறாரு, கவர்னரை பார்க்க அத்தனை முறை போறாரு. இன்னைக்கு யாரும் மக்கள் கூடல இல்லை. நியாயப்படி பார்த்தா இன்னைக்குதான் கூடி இருக்கணும். ஒரு முதலமைச்சர் ஆனவர் அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வரணும். ஆக இவ்வளவு நாள் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அவருடைய சினிமா பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு அரசியல்ல எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தாரு. அது மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அவர் கூட இருக்கிற அத்தனை பேரும் வந்து அவங்களுக்கும் ஒரு சரியான பயிற்சியோ முதிர்ச்சியோ அரசியலோ இல்லை, தெரியல. அதனால அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு தமிழ்நாட்டை பாதிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியா மாறாத ஒருத்தரை தேர்ந்தெடுத்ததனுடைய விளைவு, அவரை நம்பி ஓட்டு போட்டதனுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே இல்லாத, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எப்பவும் நடக்காத ஒரு சூழ்நிலையை சந்திச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமை மட்டும் இல்ல, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு உருவாயிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க விஜய் மீது அல்லது விஜயினுடைய
விஜய்க்காக மக்கள் போட்ட ஓட்டு அது வந்து ஒரு சரியான ஆள் இல்லை. அவர் வந்து விஜய் வந்து அந்த அவருடைய பாப்புலாரிட்டிக்கும் அவருடைய திறமைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் தெரியுது. உங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.